அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம தமிழகத்துல பொக்கிஷமா இருக்கக்கூடிய எத்தனையோ கோவில்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். ஒவ்வொரு வியாதியும் தீர்க்கக்கூடிய கோவில், ஒவ்வொரு சாபத்தையும் நீக்கக்கூடிய கோவில், 21 தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பாவத்தை கூட போக்கக்கூடிய கோவில்னு நம்ம சேனல்லையே நிறைய வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம். இதில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோவிலும் அப்படிதாங்க. அதாவது பொய் சொல்லி அதனால் ஒரு சாபமோ பாவமோ கிடைச்சி அதனால் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பாவத்தை கூட போக்கக்கூடிய ஒரு கோவில் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேருக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவர்களுக்கு வாரிசு பிறக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தை கொண்டு போகிறதுலேயே நிறைய பிரச்சனைகளோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம சரியான ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நம்மளால் நீக்க முடியுங்க. அப்படி அதற்கு ஏதாவது ஒரு சாபம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, பொய் சொல்லி அதனால் உங்களுக்கு பாவம் கிடைச்சிருக்கு, அதனால் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதொரு வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது, எப்படி போகணும், கோவிலுடைய பெயர் என்ன, இது எல்லாமே நான் அந்த வீடியோவில் தொடர்ந்து சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அடுத்தடுத்து குடும்பத்தில் கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, திடீர்னு ஒரு விபத்து இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வுக்கான பரிகாரங்கள் சொல்லுவாங்க. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலத்தில் அம்பிகை வடிவுடை நாயகி அப்படிங்கிற பெயரில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. இந்த கோவிலில் சிவபெருமான் சுயம்பு திருமேனியாக எழுந்தருளி இருக்காரு. சிவபெருமான அம்பிகை தன்னுடைய சாப நிவர்த்திக்காக பசு உருவில் பூஜித்த அற்புதமான தலந்தாங்க நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். பசு பூஜித்த போது ஏற்பட்ட குழம்பு சுவட்டை கூட இன்றைக்கும் இந்த லிங்க திருமேனியில் நம்மளால் பார்க்க முடியும். அதனாலேயே இந்த தல ஈசனுக்கு குழம்பிய நாதர் அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கிறதா வரலாறு சொல்லுது. அதாவது அந்த லிங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குழம்பினுடைய சுவடை தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கோவிலுடைய இன்னும் சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவிரியினுடைய தென்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தலம் அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற தலம் அப்படின்னு சொல்லலாம். படைப்பு கடவுள் பிரம்மா, வித்யாதரன் ஆகியோர் வழிபட்ட சிறப்புமிக்க தலம் இந்த தலங்க. நாம் எங்கேயோ ஒரு வெளிநாட்டிலையோ எங்கெங்கேயோ போய் பெரிய பெரிய கடவுள் எல்லாம் தேடவே வேண்டாங்க. நம்ம தமிழகத்தில் பொக்கிஷமான பழமை வாய்ந்த இந்த மாதிரியான கோவில்கள் இன்றைக்கும் நிறைய இருக்குது. அகத்தியர், போகர் முதலான சித்தர்கள் அரூப வடிவில் இன்றைக்கும் மூலவரை வழிபட்டு வர்றதாக ஐதீகம் இருக்குது. தலவிருட்சமாக மல்லிகையும் வில்வமும் விளங்கக்கூடியதாக இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகை மாவட்டம் பாலையூர் அருகில் அமைந்திருக்கக்கூடிய குழம்பையநாதர் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ கோகணேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். நாகை மாவட்டத்தில் இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவிலினுடைய பெயரும் அந்த திருநாமமுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா? அப்படி இன்னும் நமக்கு தெரியாத நிறைய கோவில்கள் நம்ம தமிழகத்திலேயே இருக்குங்க. அந்த கோவிலினுடைய சிறப்புகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இது மாதிரியான ஆயிரக்கணக்கான வீடியோக்களும் கோவில்கள் பற்றியும் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. இன்னொரு தகவல்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசனுடைய முடி மற்றும் அடியை தேடி சென்ற பிரம்மாவும் விஷ்ணுவும் இதில் சிவனுடைய முடியை கண்டதாக பிரம்மன் பொய் சொன்னதால் உண்டான சாபத்தை போக்க கூட தவமிருந்து சாப விமோச்சனம் பெற்ற தலம் இந்த தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புராண கதைகளை கேட்கும் போதே இந்த கோவில் பற்றிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கருத்து நமக்கு வந்திருக்கும். முக்கியமாக இப்படி பிரம்மனுடைய சாபத்தையே போக்க வல்ல கோவில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இதனால தான் இந்த தல குழம்பிநாதரை தரிசித்தா பொய் சொன்னதால் ஏற்பட்ட மனத்துயரம் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க பக்தர்கள். இந்த ஆலயத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய திருக்குளம், அதாவது பிரம்மாவால் உருவாக்கப்பட்டது இந்த திருக்குளம். இந்த பிரம்ம தீர்த்தத்தில் நீராடினா செய்த பாவங்கள் யாவும் விலகியோடும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை.
ஒரு சிலருக்கு தொடர்ந்து அந்த ஒரு சந்ததியில் ஒரு குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இது ஏதோ ஒரு தலைமுறை சாபமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆனால் அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க. அப்படி இந்த தலைமுறை சாபத்தையும் பாவத்தையும் கூட போக்க வல்ல ஒரு கோவில் தான் இது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த தீர்த்த குளத்தில் நீராடி ஒரு முறை திருக்குழம்பிநாதரை வழிபட்டா போதும். இந்த பிறவியில் மட்டும் இல்லாமல் முற்பிறவியில் செய்த பாவம் கூட விலகி ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு வழிபட்டா பசு வளம் பெருகுவதோடு, அதாவது பசு வச்சிருக்காங்க அப்படின்னா அதனுடைய செல்வ வளம் பெருகுவதோடு வீட்டில் வசிக்கக்கூடிய பசுக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் நொடிகள் யாவும் கூட தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய முக்கியமான நாட்களில் நாம் இந்த தலத்து மூலவரை தரிசனம், அதாவது சிவபெருமானை வழிபடக்கூடிய முக்கியமான நாட்களில் இங்கே வந்து வழிபாடு செய்தால் சகல பித்ரு தோஷங்களும் நீங்க பெற்று அனைத்து நலன்களும் ஏற்படும். பாவங்களை போக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிகார தலமாக இந்த தலம் திகழுது அப்படின்னா அது மிகையாக ஆகாதுங்க. அந்த வகையில் நீங்கள் இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண இந்த கோவில் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைக்கும் பல மாநிலங்களில் இருந்து கூட இந்த மாதிரியான ஒரு அற்புதமான கோவிலை தேடி நிறைய பேர் வந்து வழிபாடு செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது நமக்கு இந்த கோவில் பற்றி இந்த கோவில் நான் சொல்லிட்டேன் தகவல்கள்லாம். இதை பற்றி எனக்கு தெரியவே இல்லை, உங்களுடைய வீடியோ பார்த்து தான் நான் முறையாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இல்லை நான் ஏற்கனவே இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் சொல்லாத கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த கோவில் மட்டும் இல்லாமல் இது போல் அற்புதமான இன்னும் பலருக்கும் பல தெரியாத கோவில்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நாகை மாவட்டம் பாலையூர் அருகில் அமைந்திருக்கக்கூடிய இந்த குழம்பியநாதர் ஸ்ரீ கோகணேஸ்வரர் ஆலயம் ஒரு ரொம்ப பழமை வாய்ந்த சிவதலம். சிவனை நாம் வழிபட்டு வந்தோம் அப்படின்னாலே போதுங்க, ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தும் சரியாகும், என்னைக்கும் நமக்கு துணை இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இறைவன் ஸ்ரீ கோகணேஸ்வரர் குழம்பியநாதர் இரவி வடிவுடை நாயகி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஆலயம் பொய் உரைத்தால் ஏற்படக்கூடிய பாவங்களை போக்கும் மற்றும் சாப விமோச்சனம் தரக்கூடிய சிறப்புமிக்க ஆலயம் அப்படிங்கிறது ஆன்மீக வட்டாரத்தில் ரொம்பவே ஒரு நம்பப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான ஒரு வழிமுறை நமக்கு கிடைக்கல அப்படின்னா இப்போது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக எப்போதுமே சிவபெருமானுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் நினச்ச நேரத்தில் நினச்ச கோவிலுக்கு நினச்சபடியெல்லாம் போய் வழிபாடு செய்ய முடியாதுங்க. அந்த சிவபெருமான் மட்டும் இல்லை, எந்த கடவுளுடைய வழிபாடாக இருந்தாலும் சரி, அந்த கடவுள் மனசு வைத்து இப்போ நம்ம அங்கே போகணும் அப்படின்னு ஒரு ஆணை நமக்கு வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போய் நின்று தரிசனம் செய்ய முடியும். அப்படி இந்த மாதிரியான பழமையான கோவில்களை நம்ம தேடி போய் வழிபாடு செய்யும்போது இன்னும் ஒரு புது அனுபவம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் நம்மளுடைய உற்சாகம் டிவியில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கடவுளை பற்றிய தகவல்கள், எந்த கடவுளை பற்றிய தகவல்கள் வீடியோவாக போடணும், எந்த கடவுளை பற்றி சொல்லணும், எந்த கோவில்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக வீடியோவாக நம்மளால் போட முடியும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பொய் சொன்னால் அதுக்கான பாவம், அதை தீர்க்கக்கூடிய கோவில், அரிய பல தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப பிடித்ததாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.